பெருமாள்ல பெரியோர்களே, விடுதலை நாளிதழில் சில முக்கியமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இன்று ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். மாநில கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவமும் மாநில அரசியலில் அவரவர் தலைமை ஏற்பதுமே சரி. இந்தியா கூட்டணியை வலுவிழக்க செய்யும் போக்கினை காங்கிரஸ் கட்சி மாற்றிக்கொள்ள வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். RSS பாஜக என்னும் பேராபத்தை முறியடிப்பதே இந்தியா கூட்டணியின் ஒற்றை நோக்கமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது: RSS பாஜகவின் பாசிச போக்குக்கு எதிரான களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் பின்வாங்காத இயக்கம். காரணம், பாஜக எதிர்ப்பு என்பதற்கு பின்னே இருப்பவை அரசியல் காரணங்கள் அல்ல. தத்துவ ரீதியாக பாஜகவின் அடிப்படை ஆதாரமான RSSின் இந்துத்துவ பார்ப்பன பாசிச கொள்கைகளுக்கு எதிரான இயக்கம் திமுக என அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸை பொறுத்தவரையில் அனைத்திந்திய கட்சி என்ற அடிப்படையிலும் பலமுறை ஆட்சி செய்த கட்சி என்கிற அடிப்படையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு இக்கூட்டணியின் தலைமை இடத்தை வழங்கிய பிற கட்சிகளிடம் காங்கிரஸ் கட்சி எப்படி நடந்து கொண்டது என்கிற கேள்வியையும் அவர் முன்வைக்கிறார். ஆக கூட்டணியின் தலைமை பொறுப்புக்குரிய நீண்ட வரலாறு கொண்ட கட்சி அதற்குரிய பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டாமா? அக்கட்சியின் இளந்தலைமை மீது கொண்டிருந்த மதிப்பும் அவரை உயர்த்து பிடித்து இந்தியாவின் நம்பிக்கையாக முன்னிறுத்திய தன்மையும் அதை முன்னிறுத்திய இயக்கத்திடமே அவர் நடந்து கொண்ட விதத்தால் சேதாரமாகவில்லையா என்றும் அவர் கேட்கிறார். தமிழ்நாட்டு மக்களால் வளரும் தலைவராக பார்க்கப்பட்டவருக்கு இன்று அம்மக்களிடமே சறுக்கல் ஏற்பட்டுள்ளது அவருடைய நடவடிக்கையால் தான், காங்கிரசின் நடவடிக்கையாக தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே போல நாம் எதிர்த்து நிற்கும் பாஜக என்பது ஓர் அரசியல் கட்சி அல்ல. ஒரு பெரும் வலை பின்னலுடன், கார்ப்பரேட் பண பலத்துடன், அதிகார பலத்துடனும், அடியால் பலத்துடனும், குறுக்கு வழிகளில் குள்ள நரித்தனத்திலும் மூழ்கி நாட்டை பதம் பார்க்க எழுந்து நிற்கும் ஓர் பேராபத்தை என்ற உணர்வும் புரிதலும் சரியாக இருக்குமேயானால் மட்டுமே இந்தியா கூட்டணி அது உருவாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆழ்ந்து சிந்திப்பதும் செயல்படுவதும் முக்கியம் என அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையை தோழர் மேத்து ராஜ்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது இன்றைய ஜனசக்தி இதழில் அது வெளிவந்திருக்கிறது. உயரத்தில் அமர்ந்திருப்பதாலேயே தாங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற எண்ணங்களை நீதியர்களில் பலர் பெற்றுவிடுகின்றனர். ஆங்கில ஆட்சி காலத்தின் மனநிலை விடுதலை அடைந்து 80 ஆண்டுகளை தொட்டும் நீங்கவில்லை என்பது வியப்புதான். அரசு அலுவலகங்களில் மக்களை காக்க வைப்பது பெரும் தவறு. அதே போன்று நீதிமன்றங்களுக்கு அழைத்து உயர் அலுவலர்களை காக்க வைப்பதும் தவறுதான். உயர் நீதிமன்றத்தின் உயர் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மட்டுமே நீதியர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்னும் உரிமை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. வழக்குகளுக்கு அப்பால் அவர்கள் கூறும் ஒவ்வொரு சொல்லும் ஊடகங்களில் பதிவாகின்றன என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். நீதிமன்றங்களுக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பதையும் இந்த நீதியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என மேத்து ராஜ்குமார் என்பவர் மிக அழகான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரைக்கு அவர் வழங்கி இருக்கக்கூடிய தலைப்பு தொடர்ந்து அத்துமீறும் நீதியர் சுவாமிநாதன் என்பது. அவசியம் அதை நமது வாசகர்கள் படிக்க வேண்டும். தேர்தல் முடிவை ஒட்டி திமுக கள ஆய்வுக்குழு அறிக்கையின் அடிப்படையில் கட்சியில் அமைப்பு ரீதியாக அதிரடி மாற்றங்களை செய்ய மு.க. ஸ்டாலின் திட்டம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாளை ஒட்டி திராவிட எழுச்சி நாள் என்கிற தலைப்பில் தமிழ்நாடெங்கும் 103 கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய பல்வேறு ஊர்களில் நடைபெற்ற, தமிழ்நாடெங்கும் நடைபெற்ற செய்திகள் எல்லா பக்கங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. திராவிடர் கழகம் நடத்தக்கூடிய 47வது ஆண்டு குற்றாலம் பெரியார் பயிற்சி பட்டறை என்கிற அந்த கால அட்டவணை இன்று இடம்பெற்றிருக்கிறது. குற்றாலத்தில் 47 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு பகுத்தறிவு பார்வையை ஏற்படுத்தக்கூடிய இந்த பெரியாரியல் பயிற்சி பட்டறை
ஜூன் மாதம் 25, 26, 27, 28 4 நாட்களும் நடைபெற இருக்கிறது. பல்வேறு பேராசிரியர்களும் பல்வேறு எழுத்தாளர்களும் பொறுப்பாளர்களும் இதிலே கலந்து கொண்டு தங்களுடைய வகுப்புகளை எடுக்க இருக்கிறார்கள். குறிப்பாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் 2 நாள் இருந்து முக்கியமான தலைப்புகளிலே வகுப்புகள் எடுக்க இருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்கு 15 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. நமது இயக்க குடும்பங்கள், நம்மளுடைய ஆதரவான குடும்பங்கள், மற்ற நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களை இந்த குற்றாலம் பயிற்சி முகாமிலே நீங்கள் அனுப்புகிற பொழுது அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அறிவியல் பார்வையில் வளர்ந்து வருவார்கள் என்பது திண்ணமான விஷயம். அதை நாம் தமிழர்கள் அதை முக்கியமான செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு நாடாளுமன்றம் குழு கடிதம் எழுதியிருக்கிறது. தலையங்கத்தில் இந்துத்துவாவின் புது வகை தீண்டாமை என்கிற தலைப்பில் வாரணாசி பகுதியில், ஆன்மீகத்துக்கு பெயர் பெற்ற வாரணாசி பகுதி என்று சொல்வார்கள், அந்த வாரணாசி பகுதியில் மதுக்கடைகள் எவ்வளவு தூரம் அங்கே பெருகி இருக்கின்றன, அதனால் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் என்ன என்பது குறித்து ஒரு முழுமையான ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய இறுதியிலே இந்து மதம் என்பது பார்ப்பன நலனுக்கானது மட்டுமே, சனாதனத்திற்கானது மட்டுமே என்பதற்கு இது ஒரு சான்று என்பதை மிக தெளிவாக சான்றுகளோடு தலையங்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அயோத்தி ராமன் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட பல கோடி ரூபாயை காணவில்லை என்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை அகிலேஷ் கண்டனமாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஜமாத்வாதி தலைவர் அகிலேஷ் அவர்கள் கூறுகையில், ராமர் கோவிலில் நன்கொடை காணிக்கையாக பெறப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் காணாமல் போனதாக தகவல் கிடைத்துள்ளது. இது கோயில் அறக்கட்டளைக்கு மிகவும் வெட்கக்கேடான நிலை. யாரும் எந்த விளக்கமும் அளிக்க முன்வரப் போவதில்லை. அதனால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இன்றைய முரசொலி பாசறை என்கிற பக்கத்திலே நமக்கு வேண்டியதெல்லாம் மான உணர்ச்சி என்கிற ஒரு தலைப்பில் ஒரு நூலை அவர்கள் திறனாய்வு செய்திருக்கிறார்கள். அது குறித்து அந்த திறனாய்வை எழுதிய கௌதம் ராஜ் என்பவர், வரலாற்றில் சில உரைகள் நிலைத்து நிற்பவை, காலந்தோறும் பல்வேறு தருணங்களில் மீண்டும் மீண்டும் நினைவில் நிறுத்தி சிந்திக்க வேண்டியவை. அத்தகைய சிறப்புக்குரிய ஒன்று தந்தை பெரியாரின் மரண சாசனம் என்று அழைக்கப்படும் இறுதி பேருரை. 1973ஆம் ஆண்டு டிசம்பர் 19 அன்று அவர் இந்த உரையை சென்னை தியாகராய நகரில் தந்தை பெரியார் ஆற்றினார். பெரியார் எதிர்காலத்தில் மேற்கொள்ளவிருந்த உரிமை போராட்டத்திற்கு மக்களை தயார் செய்யும் வகையில் இவ்வுரை அமைந்திருந்தது. மிகவும் நேரடியாக மக்களுக்கு புரியும் மொழியில் நகைச்சுவை உணர்வுடன் உரையை அவர் மேற்கொண்டார். உரையின் நடுவே தனக்கு வலி ஏற்படவே வலியால் துடித்தபடி அம்மா அம்மா என்று அரட்டுகிறார். இந்த உரையில் அறிவியல் கருத்துகளையும், குறிப்பாக டெஸ்ட் டியூப் பேபி, அமெரிக்கர்கள் மேற்கொள்ளும் வான்வெளி ஆராய்ச்சி, உலகெங்கும் அதிகரித்து வரும் மனிதர்களின் சராசரி ஆயுள், தொலைபேசி கருவி உள்ளிட்ட பலவற்றை அவர் பேசுகிறார். பெரியாரின் மரண சாசனம் என்று அழைக்கப்படும் இந்த இறுதி பேருரையை எடுத்து வாசித்து பரப்ப வேண்டிய தருணம் இது என முரசொலி அந்த ஆய்வுரையிலே, அந்த கட்டுரையிலே தெரிவித்திருக்கிறது. இப்படி பல்வேறு வகையான செய்திகள் இன்றைய விடுதலையிலே இடம்பெற்றிருக்கிறது. வாசித்து பயனருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.